வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு உற்சாகத்துடன் முடிவடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்லைட் பையிங் இன் த மார்க்கெட். நிஃப்டி 52 புள்ளிகள் அதிகரித்து 22,657 முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் மிட் கேப் பார்த்தோம்னாக்கா 0.44% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப் ஸ்லைட்லி கைண்ட் 0.13%. ஸோ அட்வான்சஸ் 1027, டிக்ளைன்ஸ் 1078. ஸோ மார்க்கெட்டினுடைய ப்ராடர் சென்டிமெண்ட் பார்க்கும் பொழுது ஒரு நியூட்ரல் சென்டிமெண்ட் இன் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை பார்க்கும் பொழுது இன்றைக்கும் ஏறி இருக்கு, கிட்டத்தட்ட 3.87%. ஸோ அதனால் ஒரு இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டியை நம்மளால் பார்க்க முடிகிறது. மெட்டல், ஆட்டோ அண்ட் எனர்ஜி, ஃபார்மா நல்ல பையிங் இருந்தது. மறுபுறம் மீடியா, பேங்க் அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ், ரியாலிட்டி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் இன்றைக்கி விழுந்த துறைகள் என்று சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா பிபிசிஎல், பவர் கிரிட், ஏஷியன் பெயிண்ட்ஸ், பஜாஜ் ஆட்டோ, டாடா மோட்டார்ஸ், எஸ்பிஐ லைஃப், என்டிபிசி, சிப்லா, டாடா ஸ்டீல், மகேந்திரா அண்ட் மகேந்திரா இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னா கோட்டக் பேங்க், டாடா கன்சூமர், பாரதி ஏர்டெல் இவையெல்லாம் டாப் லூசர்ஸ் டுடே. ஸோ மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோம்னா 42 ரூபாய் அதிகரித்து 70,767, வெள்ளி பார்த்தோம்னாக்க ஒரு 401 ரூபாய் இறங்கி 79,469, க்ரூட் ஆயில் 40 ரூபாய் ஏறி 6,662 மணிமாய் கொண்டிருக்கிறது. ஒபெக்ஸ் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்க என்ன சொல்கிறாங்கனாக்க இந்த வால்யூம் ஆயில் கட்டை இன்னும் டிஸ்கஸ் பண்ணலை Q2 இதை பற்றி. அதை இப்போ தான் அந்த எக்ஸ்டெண்டட் கட்டை பற்றி பேச போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஆயிலில் ஒரு ரியாக்ஷன்ஸ் இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். அதுமாரி ஏப்ரல் கோல் இந்தியாவுடைய ப்ரொடக்ஷன் பார்க்கும் பொழுது அப் பை 7.4%. இது எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஏஞ்சல் ஒன், இண்டஸ் டவர் இது மூலி நடந்திருக்கிறது. இன்றைய தினம் சந்தைகள் பார்க்கும் பொழுது ஓப்பன் பார்த்தோன்னா நேற்றைய தினத்தை விட ஒரு கீழே ஸ்லைட்டாக ஓப்பன் ஆச்சுன்னு சொல்லலாம். அதாவது இன்றைய தினம் ஓப்பன் லோவும் சேம், அதாவது 22,567. அதிலிருந்து மார்க்கெட் ஒரு நல்ல அப் மூவ் கிடச்சிது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11:30க்கு எகெயின் ஒரு ஸ்மால் ஃபால், எகெயின் மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னு சொல்லலாம். 22,710 அப்படிங்கிற புள்ளிகள் வரை மேலே சென்று க்ளோசிங்கில் பார்த்தோன்னா 22,657 முடிவடைந்திருக்கிறது. மார்க்கெட் ஃபியூச்சருடைய வால்யூம் பார்க்கும் பொழுது ஒரு பிலோ ஆவரேஜாக தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லலாம். அதுபோல் ஸ்மால் கேப் பவர் ஜெனரேஷன் கம்பெனி இந்த ஜிஇ பவர் இந்தியா என்டிபிசிட்டேருந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, குறிப்பிடத்தக்கது. அதுபோல் ஒரு 5,496 ரூபாய்க்கு 496 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் புக். ஸோ இந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த பங்களாதேஷ் ரயில்வேக்கு கிடச்சிருக்கு, ரைட்ஸ் இந்தியாங்கிற கம்பெனிக்கு. அதுவும் இட்ஸ் அ குட் நியூஸ் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். மேலும் பென்னி ஸ்டாக்ஸில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 42,72,000 ரூபாய்க்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து எஸ்பிசி எக்ஸ்போர்ட்ஸுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் எல்லா ஸ்டாக்ஸுமே ஒரு மொமெண்டமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதுபோல் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வச்சுட்டு இருக்காங்கல்ல, அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு மல்டி பேக்கர்னு சொல்லலாம். ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்க இன்றைய தினம் 20,070 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் புக் கிடச்சிருக்கு. ஸ்டாக் ஸ்பிளிட்டும் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒட்டுமொத்தமாக நமது சந்தைகளுடைய மூமெண்ட்டை பார்க்கும் பொழுது ஒரு பெட்டர் மூமெண்ட்டை, அதாவது ஒரு இன்ட்ராடேயில் இருக்கிறதுனால நாளைய தினம் நமது சந்தைகளில் வாலட்டிலிட்டி மூமெண்ட்டில் சற்று குறைவாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் எவ்வரி டிப் பை அண்ட் செல் பெட்டராக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.